பாலியல் குற்றங்களுக்கு, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எல்லாம் வந்து தண்டனை கடுமையாகாமல் நீங்கள் அதை ஒழிக்கவே முடியாது. மற்ற நாடுகளைப் போல பாலியல் குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாகணும். ஹாசினி என்ற ஒரு சிறுமி கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த பையனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அவன்தான் அந்த ஹாசினி கொலை வழக்கிலிருந்து திரும்ப தன்னுடைய மீண்டும் தன்னுடைய தாயாரையும் கொலை செய்கிறான். ஆனால் அந்த பையன் மீண்டும் வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறான்னா இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ என்னவா அவன் மேலே வழக்கு பதியப்பட்டது? அதில் சொல்லப்படுற காரணங்கள் 1 hour கேப் இருக்கு. அந்த குழந்தை இறந்ததுக்கும் அவன் வேற இடத்துல இருந்ததுக்குன்னு சொல்றாங்க. அது இல்லை, அதனால அவன் விடுதலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இது மிகப்பெரிய கேவலம், அவமானம் நினைக்கிறேன் நான். அந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கிடைக்காதப்பவே இங்கே சட்டத்தில் நிறைய ஓட்டம் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சட்டம் தண்டனை கடுமையாக்கப்படாமல் இதை ஒழிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.